தாத்தா வந்து விஜயை தேடி வராரு. அப்போ தாத்தா பார்த்தோன்னே விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஓடி போய் தாத்தா அப்படின்னு சொல்றாரு. "என்னப்பா என்னெல்லாம் மறந்துட்டியா? ஞாபகம் இருக்கா உனக்கு?" அப்படின்னு கேட்டோன்னே, "என்ன தாத்தா இப்படிலாம் பேசுகிறீங்க?" அப்படின்றாங்க. "வேற என்னப்பா ஃபோனே பண்ண மாட்டேங்கிற, வீட்டுக்கே வர." "இல்லை தாத்தா, நான் வந்து ஆஃபீஸ்க்குலாம் கால் பண்ணி பேசிட்டு தான் தாத்தா இருக்கேன். வேலையெல்லாம் நடந்தது அதெல்லாம் ஓகேப்பா. அது எனக்கு முக்கியமே கிடையாது. நீ வரணும், காவேரி வரணும், இதுதானே எனக்கு முக்கியம். நீ வரமாட்டேன்னு சொல்லிட்ட. அட்லீஸ்ட் வந்து ஒரே நடியாக வரலனாலும் வந்து தாத்தா பாட்டி பார்த்துட்டு போகலாம்ல." அப்படின்றாங்க. "பாட்டி எப்படி இருக்காங்க?" "அவளுக்கு இங்கே வர மனசே இல்லை. நானும் கூப்பிட்டு பார்த்துட்டேன். என்னன்னு கேட்டால் அவன் வரமாட்டான்னு சொல்லிட்டான்ல. என்னால் எப்படி இதெல்லாம் ஏற்றுக்க முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. "ஒரு முக்கியமான விஷயமா தான் உன்னை அமுச்சு விட்டா என்ன?" அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, "என்ன விஷயம் தாத்தா சொல்லுங்க?" அப்படின்றாங்க. "சரி சாரதா எங்கே?" அப்படின்னோடனே, அதோ இருக்காங்க அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிடுறாங்க. தாத்தா என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தாத்தா வந்து, "கல்யாணி வந்து ஒரு விஷயம் சொல்லி அனுப்பிச்சா, அப்புறமா வந்து அவள் வருவா, ஏன் இன்னும் அவங்க வரலைங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அம்மா ஏன் வரல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, "இல்லை இல்லை, அவளுக்கு இன்றைக்கி வரணும்னு தான் நினச்சா, கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது, அதான் என்னை மட்டும் கேட்டுட்டு வர சொன்னா. அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணணுமோ அதை முறையாக பண்ணும்போது அவளும் வருவா" அப்படின்றாங்க. "சரி சரிங்கப்பா, என்ன விஷயம் சொல்லுங்கள்" அப்படின்னு சொல்லிட்டு, "சொல்லுங்க ஐயா" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. "காவேரிக்கு வந்து ஸ்கேன்லாம் எடுத்துட்டிங்களா? காவேரி எடுத்துட்டியாம்மா?" அப்படின்னோடனே, இப்போ கூட நாங்கள் போய் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், குழந்தை நல்லா இருக்குது. காவேரிக்கு எத்தனை மாதம் நடக்குது?" அப்படின்னோடனே, 4 மாதம் வந்து நடந்துட்டுருக்கு சொன்னா. "அப்படின்னா வந்து தமிழ் மாத பிரகாரம் 5 மாதம்னு சொல்லிட்டு கல்யாணி சொல்லிட்டு இருக்கா. அதனால் 5 மாதத்துல ஆயிட்டோன்னே வளைகாப்பு வைக்கணும்ல, அதுக்கு தான் வந்து அவள் கேட்க சொன்னா" அப்படின்னோடனே, இந்த விஷயத்த அவளே வந்து சொல்லணும் நேரில். ஆனால் இருந்தாலும் அவளுக்கு ஒரு சின்ன வருத்தம், விஜய் வரலையேன்னு சொல்லிட்டு, அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு இதை பற்றி பேசிட்டு வர சொன்னா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, உடனே சாரதா முடிக்கிறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, பாட்டி வந்து அங்கே வராங்க. நம்ம காவேரியோட பாட்டி, "ஆமாம், இதை பற்றி நானே வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு தான் இருந்தேன். காவேரிக்கு இது தமிழ் மாத கணக்கில் 5 மாதம்னு சொல்லிட்டு, 5 மாதம் ஆனால் வளைகாப்பு பண்ணி தான் தீரணும். அது வந்து எப்படி பண்ணலாம்? எங்கள் வீட்டு சைடே நாங்கள் பண்ணலான்னு நினைக்கிறோம். நீ என்னம்மா சொல்கிற சாரதா?" அப்படின்னோடனே, "உங்கள் விருப்பப்படியே பண்ணுங்க ஐயா, ஒன்றும் பிரச்சனை இல்லை" அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டுருக்காங்க, செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. "நான் ஒருத்தி இருக்கேன், எனக்கு இதெல்லாம் பண்ணி பார்க்கணும்னு தோணுச்சா? உங்கள் விருப்பப்படி பண்ணுங்க ஐயான்றாங்க பாரு" அப்படி சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே வந்து காவேரி வந்து யோசிக்கிறாங்க. "அது வந்துமா அக்காவுக்கு" அப்படின்னோடனே, அக்காவுக்கு ஒன்று நாள் இருக்குடி, அக்காவுக்கு இப்போல்லாம் பண்ண முடியாது, 5 மாதம் ஆனால் தான் பண்ணணும். உனக்கு தான் 5 மாதம் ஆயிடுச்சுல்ல, அப்போ நீ இப்போ உனக்கு பண்ணிடலாண்டி. அவங்க விருப்பப்படுறதும் கரெக்டு தானே, அவங்க வீட்டு வாரிசு, அவங்க விருப்பப்பட மாட்டாங்களா?" அப்படின்னோடனே உடனே வந்து விஜய் வந்து, "தாத்தா, இந்த ஃபங்க்ஷனை வந்து எல்லோரும் சேர்ந்து தான் வைக்கணும்" அப்படின்னோடனே, "சரிப்பா நம்ம வீட்டிலே வச்சுக்கலாம்" அப்படின்றாங்க. "இல்லை தாத்தா, இது பொதுவான இடத்துல வச்சுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் தாத்தா" அப்படின்னோடனே, "என்னப்பா சொல்கிற?" "ஆமாம் தாத்தா, இல்லைப்பா, நல்லா சத்திரம்லாம் எடுத்து பெரிய லெவல் பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் பாட்டியும் ஆசைப்பட்றோம். ஏன்னா நம்ம வீட்டுக்கு வர வாரிசு இல்லைப்பா, வந்து ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டில் வாரிசு இல்லை" அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, "இல்லை தாத்தா, எனக்கு சிம்பிளாக பண்ணணும் தான் தோணுது, அதனால் கோயிலே வச்சு பண்ணிடலாம் தாத்தா, ரொம்ப சிம்பிளாக பண்ணுறது தான் எனக்கும் நல்லா தோணுது தாத்தா" அப்படின்னு. "என்ன விஜய் இப்படிலாம் பேசுகிற?" அப்படின்றாங்க. "தம்பி சொல்கிறதும் கரெக்டு தானே, எல்லாருக்கும் பொதுவாக அங்கே வச்சா எங்களுக்கும் சௌகரியமாக இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு தாத்தா வந்து, "இதுக்கு பாட்டி என்ன சொல்லுவாள்னு தெரியலையே, அவள் ரொம்ப பெரிய ஃபங்க்ஷனாக பண்ணணும்னு சொல்லிட்டுருக்கா, இப்போ நீ என்னப்பா இப்படி சொல்கிற?" அப்படின்னு. "தாத்தா ப்ளீஸ் தாத்தா, நீங்கள் தான் பாட்டிக்கிட்ட பேசணும்" அப்படின்னோடனே, சரிப்பா, நான் பாட்டிக்கிட்ட பேசுகிறேன், ஃபங்க்ஷன் வச்சுக்கவாது ஒத்துக்கினீங்க, எனக்கு அது போதும் விஜய்" அப்படின்னோடனே, "இதில் என்ன தாத்தா இருக்குது? இங்கே பாருங்கள் தாத்தா, சொத்தை தான் நான் விட்டுட்டு வந்துட்டேன் தவிர உங்களை என்றைக்குமே உங்களையும் பாட்டியும் நான் விடமாட்டேன் தாத்தா, நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நான் கேட்பேன், நானும் சரி காவேரியும் சரி" அப்படின்னோடனே, "இந்த காவேரி உனக்கு சந்தோஷமாம்மா? முதல்ல வர ஃபங்க்ஷனுமா, இந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையானது எல்லாமே நாங்கள் தான் வாங்குவோம், சரியா?" அப்படின்னோடனே, "இல்லையா, நாங்களும் வந்து வாங்கணும்ல" அப்படின்னோடனே, "இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுறத பண்ணுங்கள், ஆனால் எங்கள் வீட்டு மருமகளுக்கு நாங்கள் பண்ணணும்ல, அதனால் எங்கள் பேத்திக்கு நான் தான் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்கிறாரு. "சரிங்க ஐயா, உங்கள் விருப்பப்படி ஆகட்டும்" அப்படின்னோடனே, உடனே பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, வீட்டில் எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் வந்து கங்காவுக்கு மட்டும் பற்றி கவலைப்படுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கங்கா யோசிச்சுட்ருக்காங்க. இந்த சூழ்நிலை தாத்தா போனோன்னா சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கு, அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க, தன்னோட வயிறு தொட்டு தொட்டு பார்க்குறாங்க. அதெல்லாம் பார்த்த விஜய் வந்து, "என்னாச்சு காவேரி, இவ்வளோ சந்தோஷமாக இருக்க?" அப்படின்னோடனே, நம்ம குட்டி பாப்பாவுக்கு வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல, கையில் நிறைய வளையெல்லாம் போடுவாங்க, அந்த சத்தத்தில் பாப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, அது நிறைய வந்து வந்து வயிற்றில் டான்ஸ் ஆடுமா" அப்படின்னு. "என்ன சொல்கிற காவேரி, டான்ஸ் ஆடுமா?" அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு விஜய்.